நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இந்த சாப்பிடாத குழந்தைங்கள எப்படி நம்ம சமாளித்து சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பொடி பாவக்காய் இருக்கு இல்லையா, சின்னதாக இருக்கும் பொடி பாவக்காய். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். நம்ம நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்களா, சும்மா உங்கள் கை அளவு, இந்த கை அளவு அந்த நறுக்கி வச்சுருக்கீங்களா பாவக்காய், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதால் ஒரு கிளாஸ் வாட்டர் நான் விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம அலம்பி வச்சுருக்கோம்ல, நறுக்கி வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை, அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாமே வந்து கிருமி நாசினி வயிற்றில் இருக்கும் இல்லையா, அதுக்காக வயிற்றை சுத்தம் பண்ணும். அதுக்காக நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறோம். அதே மாதிரி வந்து நம்ம பெருங்காயத்தூள் உங்களை வயிற்று சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கொதித்து இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டோமா, இதில் பாதி வரணும், சுண்டை காய்ச்சணும். அப்புறம் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா, அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதித்து பாதியை சுண்டை வற்றணும். அதில் தான் நல்லா நிறைய எசன்ஸ் இறங்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே இந்த தண்ணியை நம்ம கொடுக்கவும் முடியாது, நிறையாவும் குடிக்காதுங்க. அதனால் இது பாடி சுண்டி வற்றட்டும். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, கொதித்து பாதியாகவே இப்போ வற்றிருச்சு பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த டம்ளர் எடுத்துருந்தோம்ல, அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பு அணைச்சிருங்க. தெரியுதா, இந்த ஜலம்தான், இந்த தூக்கம் தான். இதை வந்து நம்ம காத்தால் வெறும் வயிற்றில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு காபி பால் எதுவும் கொடுக்காம இந்த தண்ணியை கொடுத்தோம்னாக்கா அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி வேண்டாங்கிறது எல்லாமே வயிற்றுலேருந்து வெளியில் வந்துடும். காலம்பரை கொடுக்கறது கேட்டால் பெஸ்ட்டு. இந்த பாதி டம்ளர் கொடுத்துடலாம். 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாதி டம்ளர் அப்படி கொடுத்துடலாம். அதை அப்படியே அவள் குடிச்சிடலாம். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு சீக்கிரமாக ஊட்டணும், அவள் எப்படி சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.